பணம் பத்துன்னு செய்யணும் சும்மாவா சொன்னாங்க? 8 லட்சம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு ஷெங்கன் கண்ட்ரீஸ்ல மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட ஒரு வேலை வாங்கி தந்துறேன்னு ஒரு ஏஜென்ட் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கால் புக்கிங் வந்துருந்துச்சு. பெர்மிட்ட வெரிஃபை பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஒர்க் பெர்மிட்ங்கிறது உங்களுக்கு எம்ப்ளாயர் அப்ளை பண்ணணும். நீங்க அதுக்கு ஒரு பைசா கூட பே பண்ண வேண்டியது கிடையாது. செகண்ட் பாயிண்ட், மினிமம் 15 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் ஆகும். ஒரு சில டைம் எக்ஸ்ட்ரா கூட போகலாம். ஆனா நீங்க ஒரு வேலை வேணும்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்ட உடனே ஒரு ஒர்க் பெர்மிட்டை எப்படி அவங்க ரெடி பண்ண முடியும்? இப்ப இருக்க ஏஐ டெக்னாலஜில ஒரு ஒர்க் பெர்மிட்டை பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அந்த 8 lakhsல வந்து நீங்க ஃபிளைட் டிக்கெட்யாவது போட்டு கொடுக்கணும். அவங்க ஃபிளைட் டிக்கெட்டும் போட்டு தரல. அது சொந்த செலவுல பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. டூரிஸ்ட் விசால அவங்க இங்க வர போறாங்களா, கம்பெனி இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரெசிடென்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ண போறாங்களா, அதுவும் ஃபேக்குங்க. ஒரு ஒர்க் பெர்மிட்ட குடுக்கறவங்க ஏன் ஒரு ஒர்க் விசால அவங்க இங்க அனுப்பல, டூரிஸ்ட் விசால போக சொல்றாங்க. சோ எல்லாமே வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னா டாக்ஸ்லயே 30% போயிடும். உங்களுக்கு ரூம் ரெண்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அகாமடேஷன் சார்ஜஸ்னு மந்த்லி உங்களோட சேலரில இருந்து புடிச்சுக்குவாங்க. அது இல்லாம கிராசரிஸ், பர்சனல் எக்ஸ்பென்சஸ், டிராவல் அலவன்சஸ்னு எல்லாமே இருக்கும். நீங்களும் ஏஜென்ட் கிட்ட இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விசா, ஒர்க் பெர்மிட், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், ஃபிளைட் டிக்கெட்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மேக்ஸிமம் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பி அவேர் ஆஃப் ஸ்கேம்ஸ். அவ்வளவுதான்.